கல்லாப்பட்டி தமிழ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொளி, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கிட்டத்தட்ட எத்தனையோ திரைப்படங்கள் வந்து எனக்கு கிட்டத்தட்ட போன வாரம் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் படங்கள் வந்தது. ஆனா ஏதோ சில திரைப்படங்கள் மட்டுமே தான் மக்களை கவர்ந்த திரைப்படமா அமைஞ்சது. அது கிட்டத்தட்ட தேசிய ராஜா 2 வந்தது, பெரிய எதிர்பார்ப்போட வந்தது, ஓடல. இந்த திரைப்படம் வந்தது, எவ்வளோ திரைப்படம் வந்தது, ஓடல. ஆனா ஒரு மக்கள் மத்தியில ரசிகர்கள் மத்தியில கவர்ந்த திரைப்படம் மாயக்கூத்து திரைப்படம் ரொம்பவே கவர்ந்த திரைப்படமா அமைஞ்சது. அந்த மாதிரி இந்த வாரம் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 தமிழ் படம் வருது. 10 தமிழ் படமும் எப்படி இருக்குமோ, மக்கள் கிட்ட படம் பார்க்கறதுக்கு காசு இருக்கா, டைம் இருக்கா, நேரம் இருக்கா? வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கல்யாணம் பண்ணிட்டு சேர்ந்து வாழணும்னு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது. கெட்டிய கல்ட்டியா ராதா இல்லாத கூட்டம் மூலிய தூக்கி. Are you ready for the ride? இங்க ஒரே வீடியோ நம்மளையும் நம்ம சேனலையும் சரவண தூக்கி விட்டுரும். நம்ம எடுக்கிறோம். உன்னுடைய 1000 மீட்டர்கள் அஜய் அஜய் அடிக்கடி நம் படுதோல்வி அடையும் என்பதை யாராலும் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை, அதாவது பாத்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் ஆகிற திரைப்படங்கள் கிட்டத்தட்ட எத்தனையோ திரைப்படங்கள். தமிழ் மட்டும்தான் 10ன்னு சொன்னேன். மலையாளம் ரிலீஸ் ஆயிருக்கு, தெலுங்கு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, ஹிந்தி படம் ரிலீஸ் ஆயிருக்கு, இங்கிலீஷ் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதெல்லாம் நம்ம சேர்த்து நம்ம ஒரு காணொலியா கொடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட படங்கள் இருக்கும். அதனாலதான் நான் சொன்னேன், மக்கள் பதில மக்கள்கிட்ட காசு இருக்கா, நேரம் இருக்கா? அப்படியும் இந்த திரைப்படங்கள்லாம் நம்ம காசு கொடுத்து பார்த்தா இந்த திரைப்படங்கள்லாம் அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்குமா? ஏன்னா ஒவ்வொரு தேட்டர்லையும் 130, 170, 190 இந்த மாதிரி டிக்கெட் இருக்கு. ஆன்லைன்ல போய் நம்ம புக் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி 35 ரூபா 40 ரூபா சார்ஜஸ் ஆகுது. இப்படிப்பட்ட டைம்ல ஜனங்க பப்ளிக் போய் உள்ள போய் அதை மீறி ஓவர்டேக் பண்ணி பப்ளிக்கை கூட்டத்தை வர வைக்கிறது அவ்வளவு சுலுவு இல்லை. ஆனா இந்த திரைப்படங்கள்லாம் வர வைக்கணும்னா படத்திற்கு உண்டான நல்ல குவாலிட்டி இருக்கணும், நல்ல கதை இருக்கணும், படம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும், போர் அடிக்கக்கூடாது. ஆனால் இந்த ரிலீஸ் ஆகிற திரைப்படம் கிட்டத்தட்ட நிறைய புது புது முகங்கள், அதாவது திரைக்கு வராத முகங்கள், ஆர்டிஸ்ட் எல்லாம் இந்த திரைப்படத்தில் இந்த வார வெள்ளிக்கிழமை அதிகமாக ரிலீஸ் ஆகுது. ஆனால் நிறைய பிரபலமான ஆர்டிஸ்டுங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கறதை விட புது புது படங்களை பார்த்து ஆதரவு கொடுங்க. ஏன்னா பாவம் கஷ்டம், ஒரு படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு படத்தை போட்டு நம்மளால வெளியே வர முடியுமா? அதில் நடிகருங்க எங்கே நிற்பாங்க, ஐயோ நம்ம யாராவது பார்க்க மாட்டாங்களா, ஒரு 10-20 பேராக பார்க்க மாட்டாங்களா, நம்ம நடிப்பை ஏதாவது சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவங்களோட துடிப்பு ஏங்கும். அதனால பிரபலமான ஆர்டிஸ்ட், என்னோட தனிப்பட்ட முறையில் கருத்து என்னன்னா, பிரபலமான ஆர்டிஸ்டுங்களை படத்தை போய் பார்க்கறத விட கொஞ்சம் செலவு பண்ணி புது புது ஆர்டிஸ்டுகளை போய் பார்த்து அந்த மாதிரி படத்துக்கு ஆதரவு கொடுங்க. அப்பதான் வரப்போற தலைமுறை நிறைய படங்களை வெளியில வரும். இன்னும் கிட்டத்தட்ட எத்தனோ படங்கள் புதுமுகம் ஆர்டிஸ்டுங்க படங்கள் பொட்டியில தூங்கி நிற்கு. அதெல்லாம் வெளியில வரணும்னா இப்போ இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற திரைப்படத்துக்கெல்லாம் நீங்க ஆதரவு கொடுத்தாதான், இந்த ஆதரவு கொடுக்கறத வச்சுதான் அந்த பொட்டியில தூங்குற படங்கள்லாம் வெளியில வரும். அதுக்கு உங்கள் ஆதரவு தேவை. ஏன்னா இந்த வாரம் திரைப்படம் பன்பட்ட ஜாம். ஆனா இதுல புதுமுகங்கள்லாம் நம்ம சொல்ல முடியாது. இதுக்கு நிறைய செலவு பண்ணி எடுத்திருக்காங்க இந்த திரைப்படம். இந்த திரைப்படம் ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட் தான். ஆனா அதே சமயத்தில் இந்த படத்துக்கு சென்சார் போர்டு வழங்கப்பட்டது பாத்தீங்கன்னா UA. ஒரு காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா அது ஒன்லி 18 வயசு உள்ள ஆளுங்க மட்டும்தான் அந்த திரைப்படத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏ சர்டிஃபிகேட்னா. ஆனால் இப்போ ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா நம்ம அது கூட அர்த்தம் சொல்ல முடியாது. படத்தில் வன்முறை காட்சிகள் அதிகமாக இருக்கும், ரத்தம் தெளிக்கிற மாதிரி காட்சிகள் இருக்கும், இல்லை பார்த்தீங்கன்னா டைலாக்ஸ் டபுள் மீனிங்கள் வார்த்தைகள் வசனங்கள் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி காட்சிகளுக்கு கூட ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க இப்போ. ஸோ இந்த திரைப்படம் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஏன்னா கதாநாயகன் பிக் பாஸ்ல தான் இருக்காரு, பிக் பாஸ் ராஜு. ஏன்னா அவர் நல்லா தான் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். அவரும் இந்த பன்பட்ட ஜாம் படத்தை ரொம்ப எதிர்பார்த்து காத்துருக்காரு. இந்த திரைப்படம் எப்படி இருக்குதுன்னு நாமளும் எதிர்பார்த்து நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்ட்டு நம்ம நாளைக்கு வரைக்கும் பொறுத்து தான் இருக்கணும், பொறுத்தே இருப்போம்.
அடுத்த திரைப்படம் இரவு பறவைகள். இரவு பறவைகள் வந்து அதுவும் கிட்டத்தட்ட வந்து ஒரு நிறைய புதுமுக ஆர்டிஸ்ட்டை போட்டு எடுத்திருக்காங்க. படம் ரொம்ப நல்லா தான் வந்திருக்கு. ஏன்னா இரவு பறவைகளுக்கு பலவிதமான அர்த்தங்கள் இருக்கு. நம்ம எப்படி எடுத்துக்க போறோம்னு தெரியாது. இரவு பறவைகள்னா நிறைய அர்த்தங்கள் இருக்கு. ஆனா இந்த திரைப்படத்தை டைரக்டர், கதாசிரியர் இந்த திரைப்படத்துக்கு இரவு பறவைகள் எதுக்காக இது டைட்டில் வச்சிருக்காங்கன்ட்டு நாளைக்கு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இது எதுக்காக டைட்டில் வச்சா நமக்கு தெரியும். நம்ம இந்த டைட்டிலுக்கு இரவு பறவை அர்த்தம் நான் சொல்லிடுவேன். ஆனால் நான் சொல்லிட்டு அதுக்கு உண்டான அர்த்தம் வந்து அந்த கதையில் இல்லைன்னா நம்மளை நீங்கள் கேள்வி கேட்பீங்கள? கேட்பீங்க. அதனால தான் நான் இரவு பறவைக்கு உண்டான அர்த்தம் சொல்ல. ஆனால் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் உள்ள ஆளுக்கும் பார்க்குறவங்களுக்கும் இரவு பறவைகள்லாம் கண்டிப்பாக அர்த்தம் உங்களுக்கு என்னன்னு தெரியும். கண்டிப்பாக அந்த அர்த்தத்தை தான் டைரக்டர், கதாசிரியர் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை நானும் எதிர்பார்த்து காத்து நிற்கங்க. நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த திரைப்படத்துக்கு கூடவே சென்ட்ரல், இந்த சென்ட்ரல் படமும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான டைலர் பார்த்தோம், டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு காதல் ஜோடியை வந்து கல்லூரி காதல் ஜோடியை ஒரு எதிர்க்கிற மாதிரி ஒரு கேரக்டர் தான் இந்த திரைப்படத்தில் வந்து வச்சுருக்காங்க. இந்த திரைப்படமும் நல்லா தான் இருக்கும். டைலர் பார்த்தா நல்லா இருக்குது. இது மாதிரி திரைப்படங்களை வந்து மக்கள் வந்து போய் பாருங்க. அது பார்த்தா தான் நல்லா இருக்குமா நல்லா இல்லையான்னு நமக்கு தெரியும் இல்லைங்க. பாவம் பார்க்காம ஒரு தடவை கூட பார்க்காம நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா எப்படிங்க? பார்ப்போம், ஒரு தடவையா நம்ம அவங்களுக்கு புதுமுகங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. இன்னைக்கு புதுமுகங்கள், நாளைக்கு பழைய முகங்கள். இன்னைக்கு நம்ம ரஜினிகாந்த் படத்தை பார்க்குறோம். 1975 அவரு ஒரு புதுமுகம். 1975 புதுமுகமாகி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்தை கடந்து தாண்டி பழைய முகமா இருக்காரு. நமக்கு இன்னமும் நமக்கு வந்து பழைய முகமாக ஆயும் புதுசாவே ஜொலிச்சுட்டு இருக்காரு நம்ம ரஜினிகாந்த். அந்த மாதிரி வந்து எத்தனையோ நடிகர்கள் வந்து டைரக்டர்ஸ், கதாசிரியர், வசனகர்த்தா, தயாரிப்பாளர் சொல்லி எவ்வளோ புதுமுகங்கள் இன்னும் இருக்காங்க. அந்த புதுமுகங்கள்லாம் வெளியில கொண்டு வரணும். ஓகேங்களா? அதே மாதிரி கெவின், இந்த கெவின் படமும் கிட்டத்தட்ட வந்து ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்டில் தான் இந்த படம் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க டைலரை பார்த்துருப்பீங்க. இதை அநேகமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு கிரைம் த்ரில்லர் ஜேர்னலில் தான் இந்த திரைப்படத்தை கொண்டு போயிருப்பாங்க. இந்த திரைப்படம் கண்டிப்பாக நல்ல ஒரு எதிர்பார்ப்புக்குரிய திரைப்படம் தான். கண்டிப்பாக வந்து மக்கள் மத்தியில் இந்த திரைப்படம் பேசும். அதே மாதிரி கலையரசன் கதாநாயகி நடித்த திரைப்படம் ட்ரெண்டிங். இந்த திரைப்படமும் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஃபேமிலி சப்ஜெக்ட்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குடும்பத்திலையும், அதாவது கதாநாயகிக்கும் கதாநாயகனுக்கும் நடக்கிற உறவு, அந்த உறவில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த திரைப்படத்தில் ஒரு ரொம்ப அழகா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படம் என்னதான் வந்து அவங்க சொன்னாலும் மக்களுக்கு இந்த திரைப்படம் பார்த்தோம்னா பிடிக்குமா பிடிக்காதா, அது வந்து நம்ம நாலு வரைக்கும் பொறுமையாக தான் இருக்கணுங்க. ஓகேங்களா? இந்த திரைப்படத்துக்கு கூடவே தான் இந்த திரைப்படமும் வருது. காலம் புதிது, இதுவும் ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட் தான். ஆக்கிரமிப்பு, இதுவும் இந்த படத்து திரைப்படம் கூடவே தான் வருது. இந்த திரைப்படத்துக்கு கூடவே யாதும் அறியான் டைட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டைட்டிலும் நிறைய புதுமுகங்களும் பயமுகங்களும் சேர்த்து பண்றாங்க. ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட் தான். இந்த படமும் ட்ரைலர் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு. இந்த திரைப்படமும் வெள்ளிக்கிழமை திரைக்கு வருது. இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் போய் நீங்க பார்த்து படம் எப்படி இருக்குது மக்கள் மத்தியில் சொல்லுங்க. கொஞ்சமாவது போய் சொன்னாதான் அந்த திரைப்படம்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும். யாதும் அறியான் பார்ப்போம் இந்த திரைப்படம் எப்படி இருக்குன்னு. ஆனா இந்த திரைப்படத்துக்கும் கூடவே ரொம்ப எதிர்பார்ப்புக்குரிய திரைப்படம் கோஸ்ட் திரைப்படம். அதாவது என்ன சொல்றதுன்னா பேய் திரைப்படம், ஜென்ம நட்சத்திரம். இந்த ஜென்ம நட்சத்திர திரைப்படத்துக்கு என்ன சொல்லணும்னா பெரிய கதையே இருக்குதுங்க. இங்கிலீஷ் படம் வந்து ஒரு டைம்ல வந்து த ஓமன் திரைப்படம் ரொம்ப பரபரப்பான பேசப்பட்ட படம், இங்கிலீஷ் படம். அந்த படத்துல இருக்க அந்த குழந்தை பண்ற நடிப்பை பார்த்துட்டு அங்கத்தி வந்து முதலமைச்சர் கவர்னர் நினைக்கிறேன், அவரு ஒரு பெரிய ஜனாதிபதி வந்து அவருக்கு ஒரு விருதே கொடுத்தாரு. அந்த குழந்தையை பார்த்து ஒரு விருந்தே கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான திரைப்படம். பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 வந்தது. சேம் அந்த படத்தை அந்த காலகட்டத்தில் அப்படியே ரீமேக் பண்ண திரைப்படம் தான் தக்காளி சீனிவாச ராவ் தயாரிப்பில் ஜென்ம நட்சத்திரம் வந்தது. விவேக்கு எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஒரு சாத்தான் சம்மந்தப்பட்ட கதை தான் ஜென்ம நட்சத்திரம். அது வந்து பேக்வர்டு மியூசிக்லேயே வந்து பெரிய பயம் பற்றிருப்பாங்க. இப்போ அந்த படம் திரைப்படம் ஒரு பேக்வர்டு மியூசிக்கை பார்த்தா கூட ஹோம் தியேட்டர்லாம் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுண்டை பார்த்தே பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட திரைப்படத்தோட டைட்டில் வச்சிருக்காங்க ஜென்ம நட்சத்திரம். இப்போ 2025 நாளைக்கு வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற திரைப்படம் ஜென்ம நட்சத்திரம். இந்த திரைப்படம் அப்படியே இருக்குமா
இல்லை அப்படியே இருக்காதான், இல்லை அதை விட ஒரு 2 மடங்கு ஒரு பயங்கரமாக இருக்குமா இருக்காதான்ட்டு நாளைக்கு ரிலீஸ் ஆகும் போது வச்சு தான் நம்ம எல்லாமே இருக்குது. அதாவது வெள்ளிக்கிழமை திரைக்கு வர இந்த படத்தை பார்த்துட்டு மக்கள் எப்படி வெளியில் வந்து சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் நாம் எப்படி சொல்ல போகிறோன்ட்டு உங்கள் கருத்தை வச்சு தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நாளைக்கு ரிலீஸ் ஆகிற திரைப்படங்களை பற்றி தான் நம்ம சின்னதாக நம்ம காணொலி பார்த்தோம். இந்த திரைப்படங்களை பற்றினா நான் கொடுத்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள். வெள்ளாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்காக காத்துருக்கேன்.